ஹாய் கைஸ், அனைவருக்கும் வணக்கம். வெயிட் லாஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் டேஸ்ல இன்னைக்கு 6வது நாள். வழக்கம் போல 8:30 மணிக்கு டியூட்டி முடிஞ்சு ஜிம்முக்கு போயிட்டு ஃபுல்லப்ஸ்ல வந்து ஒரு 10 ரெப் ஃபுல்லப்ஸ் அடிச்சுட்டு டபுள் பார்ல செஸ்ட்டுக்கு ஒர்க் அவுட் பண்ணிட்டேன். இன்னைக்கு என்ன ஒர்க் அவுட் பார்க்க போறோம்னா செஸ்ட் கிளாஸ் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். பெஞ்ச் பிரஸ் ராட்ல ஒரு 90 கிலோவுக்கு வெயிட் லோட் பண்ணிக்கிறோம். லோட் பண்ணிக்கிட்டு எப்பவும் போல தான் கட்டிங் கிளாஸ். வெயிட் அதிகமா இருக்குள்ள கம்மியான ரெப்டேஷன் ஒரு 8ல இருந்து ஒரு 10 ரெப்டேஷன் பண்ணிட்டு அது வெயிட் கம்மி பண்ண மொத்தம் 4 செட்டா போடணும். வெயிட் கம்மி பண்ண ரெப்டேஷன், நம்ம ரெப்டேஷன்ன்றது நம்ம புஷ் பண்றோம்ல, ஒவ்வொரு புஷ் பண்றதும் ரெப்டேஷன் சொல்லுவோம், ரெப்ஸ்ன்னு சொல்லலாம். அந்த ரெப்ஸ் வந்து அதிகப்படுத்திட்டே இருக்கணும். இன்னைக்கு அதாவது மீடியம் இன்க்ளீன்ல டிக்ளீன்ல நம்ம செஸ்ட்டுக்கு நல்லா வச்சு செஞ்சாச்சு. இன்னைக்கு படுத்துட்டு இருக்குது, சமமா படுத்துட்டு இருக்கேன், மீடியம் சொல்லுவோம். இப்ப 2வது இந்த வீடியோல பாக்குறீங்கல்ல, இது வந்து தலைப்பகுதி மேல் வட்டமா இருக்கா, அதை அப்படி செக் பண்ணீங்கன்னா அது பேர் இன்க்ளீன் சொல்லுவோம். அதே தலைப்பகுதி கீழே தொங்கன மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து டிக்ளீனு. இதுலயும் அதிகமா வெயிட் வச்சு கம்மி ரெப்டேஷனு, வெயிட் கம்மி பண்ணி அதிக ரெப்டேஷன் நல்லா புஷ் பண்ணி இதுல 3 செட் போட்டு முடிச்சுட்டு, இன்க்ளீன்ல அதிக வெயிட் உள்ள டம்பிள் வச்சு இதுலயும் 3 செட் போட்டு முடிச்சிட்டோம். இது போற வழியில சிக்கனையும் முட்டையும் பிடிச்சிக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். வீட்டுக்கு போயிட்டு பாத்தீங்கன்னா மார்னிங் டயட் போட்டு அம்மா ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. முன்னாடியே போன உடனே எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வாங்கிட்டு போனேன் சிக்கன். மதியத்துக்கு ஃபுட் ரெடி பண்ண சொன்னேன். எங்க அம்மா சப்பாத்தி போட சொன்னா அவங்க ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. நான் வாங்கிட்டு வந்த சிக்கனை மல்லித்தூள் எல்லாம் போட்டு நல்லா கழுவி 1க்கு 3 தடவை கழுவி அலசிட்டேன். அலசின சிக்கனை குக்கர்ல போட்டு நல்லா தண்ணி கொஞ்சம் ஊற்றி அது 6 விசில் வர வரைக்கும் அதை நல்லா வேக வைக்க போறோம். வேக வச்சுதான் அதை நம்ம ரெடி பண்ணணும். குக்கர்ல விசில போட்டாச்சு. விசில போட்டு அடுப்பு பத்த வச்சு குக்கரை தூக்கி அடுப்புல வச்சாச்சு. நான் சொன்ன மாதிரி 6 விசில் வந்ததுக்கு அப்புறம் குக்கர்ல இருந்து எடுத்த சிக்கனை தண்ணியை வடிகட்டிட்டு திரும்பவும் தோசை கல்ல எடுத்து நல்லா தண்ணியை கொஞ்சம் ஊற்றி, இதுல என்ன ஒரு ஹைலைட்னா இது மசாலா உப்பு காரம் எதுவும் சேர்க்க மாட்டேன். நைட் ஃபுட்டை ரெடி பண்ணி எடுத்துட்டு டியூட்டிக்கு போயிட்டேன். ஒரு 10:45 எடுத்துட்டு போன ஃபுட்டை சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்னைக்கு டே கம்ப்ளீட் பண்ணிட்டேன் மக்களே. பை பாய்.